Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. நாட்டில் ஏற்பட்ட தாளமுக்கம் காரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் அதிகளவில் பாதிப்படைந்திருக்கிறது. மாவட்டத்தின் தற்போதைய வானிலை தொடர்பான தகவல்களோடு எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் மதிவதனன் தற்போது இணைந்திருக்கிறார். வணக்கம் மதிவதனன். வணக்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போது எவ்வாறான வானிலை காணப்படுகிறது? இங்கு மழையுடன் கூடிய காலநிலை நிலவுகிறது. நேற்று அதிகமாக பெய்த மழையின் காரணமாக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. குளங்களில் நீர்மட்டம் சடுதியாக உயர்ந்து வருகிறது. காய்ந்து போயிருந்த வயல் நிலங்களில் தற்பொழுது பயிர்களுக்கு மேலாலே தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. கடல் தொடர்ந்தும் முன்னைய விட கொந்தளிப்பாக இல்லாத போதிலும் ஓரளவு கொந்தளிப்பாகவே இருக்கிறது. சில மீனவர்கள் கடலுக்கு செல்லாத போதிலும் சில மீனவர்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மீனவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்கிறார்கள். மதிவதனன், முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெயர்ந்து மக்கள் யாராவது தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கிறார்களா? இல்லை, தற்பொழுது முகாம் என்ற அடிப்படையில் எதுவும் இயங்கவில்லை. ஆனால் கரையோரத்திலே இருந்த சில குடும்பங்கள் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளில் இருக்கிறார்கள். நன்றி மதிவதனன். எங்களோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தற்போது வானிலை சீரற்று இருக்கின்ற காரணத்தால் அந்த மாவட்டம் அதிகளவான பாதிப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களோடு மதிவதனன் இணைந்திருந்தார். அடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை நிலைமை இருக்கிறது? இது தொடர்பாக எங்களுடைய கிளிநொச்சி பிராந்திய செய்தியாளர் சப்த சங்கரி எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் எவ்வாறான வானிலை காணப்படுகிறது என்று சொல்ல முடியுமா? கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது ஓரளவு சீரான வானிலை காணப்படுகிறது. நேற்றைய தினம் பெய்த கடும் மழையினால் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகமான தாழ் நிலங்கள் நீரினால் மூழ்கி இருந்தன. குறிப்பாக பாடசாலை வளாகங்கள், சில பொது மக்களினுடைய வீடுகளுக்குள் நீர் நேற்று பூந்திருந்தது நேற்று அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நீர்களை மக்கள் அகற்றிக் கொண்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. தற்பொழுது நீர் மெதுமெதுமாக குளங்களை நோக்கி வடிந்து செல்வதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நீர்நிலைகளும் தற்பொழுது ஓரளவு நீரினால் நிறைந்து காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கிளிநொச்சி மாவட்டம் தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொண்ட வானிலை தொடர்பான தகவல்களோடு இணைந்து கொண்ட சப்த சங்கரி, உங்களுக்கு நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு.